அழைப்பில் என்னென்ன தேவை இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் சந்திப்பார். நீ யாருக்கிட்ட கையேந்த தேவையில்ல, ஒருவர்கிட்ட மட்டும் நீ கையேந்து. என் தேவைகளை இதுவரை என் சபையில் சொன்னதே இல்லை, என் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நான் சொன்னதில்லை, சொல்லவும் என்னை அடைத்தவர் விட்டதில்லை. அதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. சபையின் தேவைகளை சொல்கிறது கூட கூச்சப்படுவேன், ஆனால் அது சொல்ல வேண்டிய கடமையினால சொல்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கோதுமை மணியாக இருக்கிறதுனால பிசாசு மேலே கவனம் செலுத்துவா. ஏன்னா உனக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் அநேகருக்கு, ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிடும். அதனால் அவன் ஒரு பக்கம் போராடுவான், ஆண்டவர் பார்ப்பார். சரி, சில நேரங்கள் அடைச்சாதான் எங்கே ஓட முடியாது. பாருங்கள், நீனா பாருங்களேன், வனாந்திரம் தேவன் உருவாக்குற பரிசுத்தவான்களை பாருங்கள், அவளுக்கு வனாந்திரத்தில் போட்டு உருவாக்கு, அதுதான் அடைப்பு. அல்லது சிறைச்சாலையில் போட்டு உருவாக்குவார், அல்லது துன்பத்தின் நடுவில் உருவாக்குவார், இடுக்கத்தின் நடுவில் உருவாக்குவார், நெருக்கத்தின் நடுவில் உருவாக்குவார், பாடுகளின் வழியை உருவாக்குவார். அதான் அடைப்பு. அவன் நீங்கள் வேதத்தில் எடுத்து பாருங்க, பவுல் எடுத்து பாருங்க, அப்போஸ்தலர் எடுத்து பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன அவர் கவனமாக இருப்பான்னா, இந்த அன்னாள் ஒரு கோதுமை மணியை பெற்றெடுக்க போகிறார். அது அன்னாளுக்கு தெரியாது. தெரிஞ்சாதான் உடனே ஒப்பு கொடுத்துருவோமே, அது தெரியாது. அல்லேலூயா, ஜீசஸ். அது தெரியாதனால தான் நான் கூட பல ஆண்டுகள் தள்ளி 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 போட்டுகிட்டே இருந்தேன். எனக்குள்ளே பல ஆயிரங்கள் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். இன்றைக்கு 1000, நாளைக்கு லட்சமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் முகம் அறியாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அடைப்பு. இப்போ அடைச்சிட்டார், கர்ப்பத்தை அடைச்சிட்டார். இப்படி இந்த அண்ணாவுடைய வாழ்க்கையில் அடைச்சி புடைச்சி, அடைச்சி புடைச்சி ஒரு நேரம் வருது. அண்ணாள் இப்போ எங்கே ஓடுறா? சீலோவாம் ஆலயத்துக்கு ஓடுறா. அதை வாசிங்க சிஸ்டர், நம்ம முடிக்கலாம். குடித்த பின்பு அண்ணாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் புடைப்பு தாங்க முடியல இந்த அம்மால. என்னது? கோதுமை மணியை தூக்கி தூக்கி போட்டு புடைக்கிறார் இல்லையா? புடைப்பு என்ன பண்ண முடியல. ஆமாம், அநேகர துன்பத்தின் நடுவில் தான் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். பாடுகள் நடுவில் தான் ஆண்டவரை தேடி ஓடி வரும். எல்லாமே இருக்குதுன்னா பாய் பாய் பாஸ்டர் பிஸி நயா ஜோம் பண்ணலன்னு ஒருத்தர் கேட்டால் வேலை பிஸி பாஸ்டர் அப்படின்னு நினச்சிக்கினேன். ஓஹோ, குட்டிச்சவர் தான். முட்டு சந்தில் ஒருத்தர் உன்னை முட்டு சந்தில் சாத்தனா தான் நீங்கள் ஜோம் பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் என்ன பாருங்கள், என்ன ஆண்டவர் முட்டு சந்தில் கொண்டு போய் வைக்கலைன்னா நான் அப்படியே சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இங்கே வந்திருப்பேனா? நல்லா யோசித்து பாருங்கள். அதான் முட்டு சந்து தான் அடைப்பு, எங்கேயும் போக முடியாது. அதை கார்பெண்டரை கேட்டால் ஆப்பு அப்படின்வாங்க. எனக்கு தெரியாதுங்க கார்பெண்டர் சொல்கிற வார்த்தை, நான் அடைப்பின்னு தான் சொல்கிறேன். நீ கார்பெண்டரை கேட்டு பாருங்கள். ஒரு ஒரு ஜன்னலோ ஒரு கதவை உருவாக்கிட்டாங்கன்னா முன்னாடி ஒரு சொருகி வைப்பாங்க, ஒரு சின்ன ஒரு கட்டையை. பின்னாடியும் நகர்ந்து கூடாது, என்ன பண்ணுவாங்க? பின்னாடியும் சொருகி வைப்பாங்க. அதை தான் பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, ஆப்புன்னு சொல்லாமல் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் உன்னை நெருக்கி, டீசெண்டாக சொல்லுது. முற்புறத்திலும் சங்கீதம் 139 5ஆம் வசனத்தில் இருக்கு. இப்போ நேரம் இல்லை. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி அவர் கரத்தை உன்மேல் வைக்கிறார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க. அண்ணாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அடைச்ச அடைப்பு அப்படி.
புடைத்த புடைப்பு அப்படி. அதுதான் ஜபத்தில் ஆண்டோடைய சன்னிதானத்தை சொல்கிறான். நீங்கள் ஒரு ஆண் பிள்ளை எனக்கு கொடுத்தீங்கன்னா உமக்கே அதை தந்துடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன்தான் ஆரம்பம். நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்கடி வாசிக்கிற வேத வசனம் தான். இப்போ நீங்கள் 19-20 வந்தீங்கன்னா ஆண்டவர் அவர் கர்ப்பத்தை திறந்தார். இதுவரை அடைச்சாரு, இப்போ திறக்கிறார். எப்போ? ஒப்பு கொடுக்கிற வரை. இந்த அடைப்பும் புடைப்பும் நன்மைக்கே, 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 நன்மைக்கே. அடங்காதவரெல்லாம் அடைச்சு தான் சரி பண்ணுவார். அடங்காதவனே, உன்னை அடைச்சு தாண்டா சரி பண்ணணும். அடங்காதவளை உன்னை அடைச்சு தான் சரி பண்ண என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அடைச்சு தான் சரி பண்ணுவார். அடைப்பார், கூடவே என்ன பண்ணுவார்? புடைப்பார். இதுதான் தேவ சித்தத்திற்கு நேராக. நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் நீங்கள் 1-2 வாசித்தா தெரியும். பாடுகள் சரீரத்தில் செலுத்தப்படுறதுனால அந்த சரீரத்தில் இருக்கிற இச்சைகள், எழும்புகிற இச்சைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோமா, மரித்து தேவ சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்குறோம். அங்கே அந்த வசனம் இருக்கும். அதை வாசித்துருங்க சிஸ்டர். 1 பேதுரு 4. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன், மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், மனுஷனுடைய விருப்பத்தின்படி பிழைக்காமல், தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. அப்போ தேவ சித்தத்துக்கு நேரா வரணும். ஆனால் தான் அடைப்பும் புடைப்பும். இல்லை நம்ம வருவோமா? நம்ம வருவோமா? கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்க, வந்துடுச்சு, ஸ்டேட்மெண்ட் வந்துடுச்சு. நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன்? கொடுத்துருவோம் ஆண்டவர். இப்போ கொடுத்தாச்சு, ஆரம்பம் வெளியே வந்துடுச்சு. சாமுவேல் என்ற பெயர் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு ஆரம்பம் வரணும். ஏன்னா ஏற்கனவே இருந்த ஆரம்பம் தேவன் நம்பிக்கையை முறியடிச்சிடுச்சு, தேவனை ஏமாத்திடுச்சு, தேவனை புறந்தள்ளிடுச்சு. அதுதான் ஏலி. அப்போ இங்கே ஒரு அவசரம் இருக்கிறது. இங்கே ஒரு அவசரம் இருக்கிறது. ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார். ஏலியுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் இல்லை. கண் குருடாய்ப்பு, தரிசனத்தை பார்க்க முடியல, தேவ சத்தமும் கேட்க முடியல. அவங்க பிள்ளைங்களா அட்டூழியம் 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 மகா அட்டூழியம், ஒப்னேயும் பினகாசும். அப்போ இங்கே ஒருவன் தேவை. என் சித்தத்தை செய்கிறவன் தேவை. என் சத்தத்தை உண்மையாய் சொல்கிறவன் தேவை. ஒரு உண்மை உள்ள ஊழியன் தேவை. அதனால இப்போ இங்க ஒரு அவசர நிலை இருக்கிறது. நீங்க அவசர நிலையை புரிந்து கொள்ளாம தாளாட்டுவா சீராட்டுவான்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் வாசல் வரை வந்து விட்டது. நியாயாதிபதி புஸ்தகம் 5:9 சொல்லுது, அவர்கள் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் நூதன தேவர்களை தெரிந்து கொண்டதினாலே யுத்தம் வாசல் வரை வந்தது. அப்ப நான் சொல்ல இல்லையா, எக்காலத்தை ஊதன இல்லையா, யுத்தம் வாசல் வரை வந்திருக்கு சில குடும்பங்கள்ல. அப்ப நான் ஊதாம கர்த்தர் உங்கள் வாசல்களின் தாழ்பால்களை அடைப்பார்னா என்ன அர்த்தம்? யுத்தம் தான் வாசல் வரை வந்துடுச்சே. உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்பா, இதெல்லாம் நடக்கையா. யுத்தம் வாசல் வரை வந்துடுச்சு. நீ ஒப்பு கொடுக்கலாம் உள்ள நுழைஞ்சிடும், நீ அர்ப்பணிக்கலாம் உள்ள நுழைஞ்சிடும், நீ கீழ்ப்படியெல்லாம் உள்ள நுழைஞ்சிடும். அது உள்ள நுழைஞ்சா யாரை சேதப்படுத்துன்னு தெரியாது. இன்றைக்கு கடின மனதாய் சபையில் இன்னும் துன்மார்க்க தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். துணிகரமான பாவம். மனம் திரும்பு, இல்லைன்னா உன் வாழ்க்கையே போயிடும். நான் எச்சரிக்கிறேன். நீ மனம் திரும்பினா உன் மனைவி பிள்ளைகளோடு சுகமாய் வாழ கர்த்தர் உதவி செய்வார். இல்லை நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னா தேவனுடைய கோப முகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள்.
எபேசியர் 5:6 சொல்கிறது, கீழ்ப்படியாதவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும். அது நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. அலட்சியப்படுத்திட்டே இருந்தா தேவன் தன்னுடைய பாதுகாக்கிற கரத்தை எடுத்துடுவார். சத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாருன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்முடைய ஆண்டவர் கிருபை பாராட்டி கொண்டே இருப்பார். ஆனால் அது நீங்கள் அதை போக்கடிச்சிட்டே இருந்தீங்கன்னா, மாயையை பின்பற்றி, யோனா 2:8 எழுதப்பட்டிருக்கிறது, மாயையை பின்பற்றி கிருபையை போக்கடிக்கிறார். உனக்கு வர எச்சரிப்பின் சத்தத்தை நீ கேட்டா நீ சுகமாய் வாழலாம். வேதாகமத்தில் Glory to God, Jesus, நீதிமொழிகள் 28:14 சொல்கிறது, எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான். என்ன பயம்? தேவ பயத்தோடு இருக்கிறவன். தேவ பயம்னா என்ன? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது தான் தேவ பயம். அண்ணால் எந்த இடத்துலையும், ஆண்டவரே கொடுத்தது ஒன்று, அதை உனக்கே கொடுத்துட்டு ஆண்டவரே என் குடும்பத்துக்காக கேட்கவே இல்லை. எந்த இடத்துல நீங்கள் வாசித்து வேணால் எனக்கு காட்டுங்க. அண்ணால் எதனா ஜோம் பண்ணியிருந்தாளா? ஒன்றும் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், எனக்காய் தன்னை அர்ப்பணித்தவர்களை நான் கனம் பண்ணாமல் இருப்பது எப்படி? எனக்காய் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களை நான் உயர்த்தாமல் இருப்பது எப்படி? எனக்காய் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து வாழ்கிறவர்களை நான் மேலாக்காமல் இருப்பது எப்படி? கொடுத்தது 1, பெற்றுக்கொண்டது 5. ஏன்னா நம்ம ஆண்டவர் கஞ்சம் இல்லைங்க, வழிய 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 வழி நிரப்பி நிரப்பி நிரப்பி. போதுமா போதுமா போதுமா? போது ஆண்டவரே, இன்னும் வாங்கிக்கப்பா. போதுமா? போதும் ஆண்டவர், இன்னும் வாங்கிக்க. 5 அப்பம் 2 மீன், 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீந்தம் 12 கோடி நிறைய. என் ஆண்டவர், நீங்கள் அவர் கரத்தில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் கிரகிக்க கூடாது. உங்களால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஜீரணிக்கவே முடியாது, ஜீரணிக்கவே முடியாது. இப்போ ஆரம்பம் ஆசீர்வாதம் வந்துடுச்சு. இப்போ ஆரம்பம் என்ன செய்ய தெரியுமா? அன்னாளுடைய கர்ப்பத்தில் வெளிப்பட்ட ஆரம்பம், தான் முதல் பெயர்சேபா வரை, தான் முதல் பெயர்சேபா வரை ஆரம்பத்தில் வெளியே வருதுன்னா அது சரித்திரம் படைக்கக்கூடியது. ஆசீர்வாதத்தை வெளியே வருது இருக்காது, அது உனக்கு ஆசீர்வாதம், அவ்வளோதான். 3 பிள்ளைங்களை குறித்து பைபிளில் அடுத்தது எங்கேயும் இல்லை. 2 பெண்ணு 3 பையனை கொடுத்தாரு ஆண்டவர் அன்னாளுக்கு, அதோடு அவங்களுக்கு இல்லை, அவ்வளோதான், பைபிளில் இல்லை. ஆனால் சாமுவேல் என்கிற ஆரம்பத்தை தேவன் தந்தது, அது சரித்திரம். இன்றைக்கும் 2000 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கும் சாமுவேலை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சரித்திரம். எப்படி நம்ம கண்ணை மூட தான் போகிறோம்? கவனிங்க, கண்ணை மூட தான் போகிறோம். எப்படி நம்ம சாக தான் போகிறோம்? நீ கண்ணை மூடுறதுக்குள்ள கர்த்தருக்கு எதையாவது செய்து சாகு. ஏன் தெரியுமா? நீ செத்தனா, அப்படி கர்த்தருக்காய் சாதித்து செத்தனா, உன் மனைவி மட்டும் இல்லை, உன் பிள்ளைங்க மட்டும் இல்லை, உன் மூலியமாய் ஆசீர்வதிக்கப்பட்டால் பல ஆயிரங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தோடும். இந்த மனிதன் எனக்கு நன்மை செய்தான், இந்த மனிதன் எனக்கு ஆறுதல் செய்தான், இந்த சகோதரியால் நான் பிழைத்தேன், இந்த சகோதரியால் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், அந்த சகோதரனால் நன்மையை பெற்றேன், அந்த சகோதரனை வாழ வைத்தார், அந்த சகோதரி எனக்கு படிப்புக்கு உதவி செய்தார், இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது அந்த மனுஷனால என்று பல ஆயிரங்கள் சொல்லப்படுகிற வார்த்தை உன்னை அடக்கத்திலே கேட்கப்படும்.
எப்படி பிறந்தோம் வளர்ந்தோம் இல்லைங்க, எப்படி வாழற, எப்படி வாழற. அல்லேலூயா. இயேசு உள்ளே இருந்தா உன்னால் சும்மா இருக்கவே முடியாது. இயேசு உள்ளே இருந்தா, உண்மையான ரட்சிப்பிலே அந்த அனுபவத்திலே நீ இருந்தா உன் வாய் சும்மா இருக்கவே முடியாது. உண்மையான ரட்சிப்புக்குள் அனுபவத்தில் நீ வாழ்ந்தா உன்னுடைய கண்கள் சும்மா இருக்க முடியாது, உன் கால்கள் சும்மா இருக்க முடியாது. ஓடுவோம், கர்த்தருக்காய் எதையாவது செய்வோம். எப்படியோ வாழ்க்கை முடியதான் போது, முடிவதற்குள்ளாக என்னை ரட்சித்த தேவன், எனக்காய் ஜீவனை தந்த தேவன், எனக்காய் தன் ரத்தத்தை எல்லாம் ஊற்றி கொடுத்த தேவன், நான் வாங்க வேண்டிய அடியை வாங்கின தேவன், நான் தண்டிக்கப்பட வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்ட தேவனுக்காய் இந்த பூமியில் எதையாவது செய்து மடிந்து வேக வேண்டும், மடிந்து போக வேண்டும். தேங்க்யூ. நீ நல்ல கோதுமை மணியாக இருந்தா அதை தான் செய்வேன். ஏன்னா அந்த கோதுமை மணிக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. என் பிள்ளை, என் குடும்பம், என் பிள்ளை, என் புருஷன், என் பிள்ளை, என் புருஷன், அது கோதுமை மணி இல்லை, அது பதர். சுயநலமாய் வாழ்கிறவன் உயிரோட, ஒரு வார்த்தை மட்டும் விட்டு, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு சத்தவள். வேதம் சொல்லுது. நான் சொல்றேன், இப்படி சொல்றேன், சுகபோகம் மட்டும், சுயநலமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். எனக்காக 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 எப்போ பார்த்தாலும் சொல்கிறதும் அப்படி தான், ஜோபமும் அப்படி தான், அப்படி எல்லாம் தேசத்துக்காய் ஜோபம் பண்ண வாங்கன்னு ஆளே காணும். அல்லேலூயா. அப்படி ஓடி என்ன சாதிக்க போறீங்கன்னு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் பாராட்டாவிட்டால் ஒன்றையும் நீங்கள் பார்க்க முடியும், எந்த ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது. பல ஆண்டுகள் ஓடி ஓடி சாதிக்காததை கர்த்தருடைய சமூகத்தில் சில நாட்கள் உங்கள் முட்டியும் உங்கள் தலையும் அப்படி பாதத்தில் கிடந்தா பல ஆண்டுகள் சாதிக்காததை சில நாட்கள் சாதித்து விடும். Glory to God. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிச்சயமாய் அழைத்தவர், கரம் பிடித்தவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆரம்பம் அற்பமாக இருந்தா முடிவு நல்ல. வாயில பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆரம்பத்தை கண்டு சோர்ந்து போகாத, ஆரம்பத்தை கண்டு சோர்ந்து போகாத. ஒரு முடிவை தேவன் உனக்கு வச்சிருக்கிறாரு, அது சம்பூர்ணம், அது பரிபூரணம், அது மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ண போகிறது, மற்ற கண்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ண போகிறது. இவனா இவளா இவர்களா என்று சொல்லப்படுகிற ஒரு சத்தம் உங்கள் காதில் கேட்க போகிறது. அப்படி கண்களை மூடி Glory to God.